ஹாய் சிலக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே பயங்கர டயர்டாக இருந்துச்சு, சோர்வாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, நேத்தாக்குன சாப்பாடு வேறு ஆல்ரெடி இருந்துச்சு. எந்திரிச்சோன்னா நம்ம எப்போயுமே சாப்பாடு தான் ஆக்குவோம். சாப்பாடு ஆக்கிட்டு குழம்பு வச்சுட்டு முட்டைலாம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் துவையலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இதுதான் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கான சாப்பாடு. அதுக்கப்புறம் வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. வீடெல்லாம் நிறைய வெங்காயத்தூள் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. வெங்காயம் வந்து நிறையா கட் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி, அதனால் நிறையா இருந்துச்சு குப்பையெல்லாம். அதை வீடெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு, அதுக்கப்புறம் பாத்திரமும் நிறையா இருந்துச்சு, அதையும் கழுவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பித்தோம். இந்த வேலை முடித்தோடனே அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா, மாமாவுக்கு வந்து டீ போடலான்ட்டு கீழே வந்தேன். செம்ம காற்று அடிச்சிச்சு, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டெய்லி ஈவினிங் வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குழம்பு தான் சூடு பண்ணுவேன். மேலேருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கி குழம்பு சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு எப்போயும் காலியாக போயிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 பேருமே சாப்பிடல. நானும் மாமாவும் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி மாமா வீட்டில் தான் இருக்காங்க. நானும் சாப்பிடல, மாமாவும் சாப்பிடல. 2 பேர் சாப்பாடுமே அப்படியே இருக்குது, சாப்பிடவே இல்லை. என்ன பண்ணதில்ல. நைட்டுக்கு மாவு தான் நினைக்கிறேன், இட்லி ஏதாவது ஊற்றணும், பார்த்துக்கலாம். சாம்பார் இருக்குது, சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்றலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். மார்னிங் பார்க்குற மாதிரி தான் ஈவினிங்கும் வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அப்படியே வாசல்லையும் பார்த்திங்கன்னா இலையாக இருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா சத்யா ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிருந்தோம் கிரைண்டர் எடுக்கிறதுக்காக. அந்த பிளாக் கலரில் பட்டர்ஃப்ளை, அதுதான் அந்த கிரைண்டர் தான் எடுத்திருக்கோம். இந்த வண்டியில் வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிருச்சு, மடியில் வச்சு தான் கொண்டு போகணும் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான், இட்லி வச்சு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த நைட் டைமிங் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வேகமாக எழுந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். நம்மளுடைய ரொட்டீனே இது தான், வேலை பார்க்குறது, தூங்குறது, இது தான். சரி, ஓகே, பாய்.